தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி செல்வ ஜோஸ்பின் அவர்களின் பிறந்த நாள் நன்றி பலியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய அருள் பணி வாழ்வு சிறக்கவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களின் இளைப்பாற்றி பலியாகவும் இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீ. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உமை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார், ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகாலுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர்கள் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க
அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற போதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கையினின்று விடுவித்தார். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த போதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களின் அழுகுரல் கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடத்தினர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையும் விட்டு அகலவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவரிட்ட கட்டளைகளுக்கு மாறாக மக்களினங்கள் அவர்களை அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலைந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணியாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வீரை பேய்களுக்கு பலியிட்டனர். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருந்தார். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலையில் அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினர். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வசனங்கள் 16 முதல் 22 முடிய.
அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆறு ஒன்று கடலிலே கலக்க ஆசைப்பட்டது. அந்த ஆறு ஒரு பெரிய பாலைவனத்தை கடந்துதான் அந்த கடலிலே கலக்க முடியும். அவ்வாறு அந்த பாலைவனத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது அதனுடைய மனதிலே பலவித கேள்விகள் எழும்புகின்றன. இந்த பாலைவனத்தை கடக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த பரந்த பெரிய மணல் பரப்பு என்னுடைய நீரை முழுவதும் உறிஞ்சு கொள்ளுமோ என்கின்ற ஒரு பயம், அல்லது இந்த கடுமையான வெயிலினால் நான் முற்றிலுமாக காய்ந்து போய் விடுவேனோ என்கின்ற ஒரு கலக்கம், அல்லது நான் ஒரு சிறிய ஒரு குட்டை போல, நாற்றமடிக்கக்கூடிய குட்டை போல இந்த பாலைவனத்திலேயே தேங்கி விடுவேனோ, என்னால் தொடர்ந்து இந்த ஆற்றை போல என்னால் ஓட முடியாதோ என்கின்ற ஒரு பயமும் அந்த ஆற்றினை தொற்றிக் கொண்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஆறு விழித்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று ஒரு அசரீரி ஒரு சத்தத்தை மேலே எங்கேயோ இருந்து அதனுடைய ஆற்றினுடைய காதிலே விழும்படியாக அது கேட்டது. பாலைவனத்தை நம்பு, நீ பயப்படாதே என்று அந்த ஆறுக்கு ஏதோ ஒரு குரல் சொல்லுவது போன்று ஒரு சத்தத்தை அது கேட்டது. அப்பொழுது அந்த ஆறு அந்த சத்தத்திடம் மீண்டுமாக இவ்வாறு கேட்டது, அப்படி நான் இந்த பாலைவனத்தை நம்பி பயணப்பட்டால் என்னுடைய நிலையிலே அப்படியே இருப்பேனா? என்னுடைய அடையாளம் மாறாமல் இருக்குமா என்று கேட்டபொழுது, உன்னுடைய அடையாளம் மாறும், ஆனால் நீ பயப்படாதே, உன்னுடைய தன்மையை நீ இழக்க மாட்டாய் என்று அந்த குரல் மீண்டும் அந்த ஆற்றிடம் சொல்ல, அது இப்பொழுது தன்னுடைய பயங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு அந்த பாலைவனத்தை, பரந்த பெரிய அதிகமான வெயிலின் தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய அந்த பாலைவனத்தை கடந்து செல்ல தீர்மானித்தது. அவ்வாறு அந்த ஆறு அந்த பாலைவனத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுதே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. அந்த வெயிலின் தாக்கத்தினால் அந்த ஆறானது நீராவியாக மாறி மேகமாக மாறியது. மேகமாக மாறிய சில மணி துளிகளிலேயே அந்த மேகங்கள் மழையாக பொழிய ஆரம்பித்தன. அந்த பாலை வனத்திற்கு மறுபக்கத்திலே இப்பொழுது அந்த ஆறு மீண்டுமாக புத்தெழுச்சி பெற்ற, புத்துணர்வு பெற்ற புதிய ஆறாக ஓட ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த ஆறு தனக்குள்ளே மகிழ்ந்து கொண்டதாம். நான் பாலைவனத்தை நம்பினேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, நான் என்னுடைய அடையாளத்தை இழக்கவில்லை, ஒரு புதிய அடையாளத்தோடு என்னுடைய தன்மையிலே நான் நல்ல விதத்திலே மாற்றம் கண்டுள்ளேன் என்று மகிழ்ச்சியாக அந்த ஆறு கடலோடு கலந்ததாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது.
நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்று நற்செய்தியிலே அந்த செல்வரான இளைஞர் ஆண்டவரிடம் வந்து நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்ட பொழுது, அவர் கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட ஆண்டவர் அவரிடத்திலே அவர் செய்ய சொன்ன ஒரு செய்தி, நீ உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், உன்னிடம் இருப்பதை நீர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடும் என்று சொன்ன பொழுது அவருக்கு ஒரு தயக்கம். என்னால் நிலை வாழ்வை பெற முடியுமா? என்னுடைய சொத்துக்களை இழந்த பிற்பாடு, என்னுடைய சொத்துக்களை நான் பகிர்ந்து கொடுத்த பிற்பாடு மீண்டும் இதே செல்வ செழிப்பான நிலையில் என்னால் தொடர முடியுமா? அல்லது என்னுடைய அடையாளத்தை நான் இழந்து விடுவேனோ என்கின்ற ஒரு பயம், ஒரு கலக்கம் அந்த மனிதனிடத்திலே, அந்த இளைஞனிடத்திலே காணப்பட்டது. எனவேதான் அவனால் தொடர்ந்து ஆண்டவர் காட்டி அந்த பாதையிலே பயணிக்க முடியவில்லை. தன்னை இழக்க அவனால் முன் வர முடியவில்லை. காரணம், அவன் கொண்டிருந்த நம்பிக்கை குறைபாடு. ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக எனக்கு ஒன்றும் நிகழாது, நான் என்னுடைய அடையாளத்தை இழக்க மாட்டேன், என்னுடைய செல்வ செழிப்பை இழக்க மாட்டேன், இதை கொடுப்பதனால் நான் இதனை இரட்டிப்பாகத்தான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்கின்ற நம்பிக்கை அவனிடத்திலே இருந்திருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக அவன் தன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்க முன் வந்திருப்பான். மாறாக அந்த நம்பிக்கை குறைபாடு அங்கே அவனை திரும்ப போக செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலும் இதே போன்ற ஒரு கேள்வியைத்தான் கேட்டார். நீ என்னை பின் செல் என்று அங்கே ஆண்டவர் சொன்ன பொழுது, அவர் காட்டிய ஊருக்கு, தன்னுடைய சொந்த நாட்டை, வீட்டை, தாய் தந்தையை விட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே ஆபிரகாம் நம்பிக்கையோடு பயணம் செய்கின்றார். என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு கவலை, ஒரு பதற்றம் அவருடைய மனதிலே இல்லை. அந்த நம்பிக்கை அவருக்கு மிகப்பெரிய அளவிலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது என்று பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களை தெரிந்தெடுத்த பொழுது, அந்த சீடர்கள் ஒவ்வொரு வேலைகளில் இருக்கின்றார்கள், மீன்பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது பல வேலைகளில் இருக்கின்றார்கள். இயேசு அந்த சீடர்களை, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொன்ன பொழுது நம்பிக்கையோடு அந்த சீடர்கள் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். தங்களுடைய தாய் தந்தையை, படகுகளை, வலைகளை விட்டுவிடக்கூடிய அந்த துணிவு அந்த சீடர்களிடத்தில் இருந்த அந்த காரணத்தினால் அவர்கள் ஆண்டவருடைய திரு தூதர்களாக ஒரு மாற்றம் பெற்றார்கள், பெரிய அளவிலான சாட்சிகளாக உருவெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், ஆண்டவருக்காக நம்மிடம் இருப்பதை இழக்கக்கூடிய அந்த துணிவு நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்வும் இறைவனிடத்திலிருந்து நிறைவான விதத்திலே கைமாறை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். இறைவனிடத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். அதற்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதிய வைக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஆளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்து இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். இறைவா
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நிறுவுலகிலிருந்து விடம் அழைத்து கொண்ட உத்திரிக்க தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. பிறப்பின் யூபிலியாண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மேல் தூண்டி எழுப்பட்டும். எம்மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென்.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.